நாங்கள் தான் உங்களுக்கு கார்த்திஸ்வரம். இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து திண்டுக்கல் வந்து கிளம்புறோம். ஸோ எதுக்காக அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே பாருங்கள். ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு என்னென்னு தெரியும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம் இந்த வீடியோ, ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திண்டுக்கல் வந்து பார்த்திங்கன்னா வந்து எதுக்காக கிளம்புறோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தையல் மிஷின் வாங்குறதுக்காக தான் நாங்கள் வந்து திண்டுக்கல் போகிறோம். நிறைய பக்கம் விசாரித்ததில் வந்து திண்டுக்கல்லில் வந்துட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரேட்டு பார்த்து ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்குறதா வந்து சொன்னாங்க. சரி, ஓகே, நம்ம போய் பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து நம்ம ரேட்டு நம்மளுக்கு ஓகேனா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் வந்துட்டு போகலாம் அப்படின்னு இருக்கிறோம். போயிட்டு அதுக்கப்புறம் வந்து மிஷின் வாங்குறது எல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்களாம்மா. முடிஞ்சால் வந்துட்டு வீடியோஸ் எடுக்கிறோம். அப்படி இல்லைன்னா அப்படின்னு வந்துட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்து கூட அது என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கூட நாங்கள் சொல்கிறோம், ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம போகலாம், ஓகேங்களா? பார்க்குறாங்களா? கடையில் தான் சார் இருக்கேன், ஷாப்பில் தான் இருக்கேன். ஆனால் 8.3 சொல்கிறாங்க சார். எவ்வளோன்னு அதுதான் நான் வந்து நான் போட்டுப்பேன். ஏன்னா அந்த பொண்ணு இந்த மிஷின் வாங்கி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, அதனால் நீங்கள் 6.5 நீங்கள் கொடுத்துருங்க. நான் 1500 நான் பே பண்ணிக்கிறேன். நாங்கள் வந்து திண்டுக்கல் வந்திருக்கோம். திண்டுக்கல் வந்து எதுக்காக சொன்னோம்னா புதுசாக தையல் மிஷின் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். மெரிட் வாங்கணும். மெரிட் பிராண்டு அது வாங்கலாம்னு வந்து திண்டுக்கல் வந்திருக்கோம். இந்த கடையை பற்றி சொல்லியிருந்தாங்க, இங்கே கட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இங்கே வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம். ரேட்டு வந்து நம்மளுக்கு இது மாதிரி தான் இருக்குது. அதனால் வந்து மிஷின் வந்து பார்த்துட்டோம். அதுக்கு வந்து ஃபிட் பண்ணி வச்சு எல்லாம் ஓட்டி பார்த்து தையல் எப்படி விழுதுன்னு பார்த்துட்டு தான் வந்து கொடுப்பாங்க. நம்ம எப்படி ஒரு மணி நேரம் ஆயிடும். இது எல்லாமே ஃபிட் பண்ணி வச்சுட்டு எப்படி எடுத்து போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காரில் தான் அது தனித்தனியாக கழட்டி கொடுத்துருவாங்கம்மா. நம்ம வீட்டுக்கு போய் எல்லாம் வந்து ஃபிட் பண்ணிக்கணுமாம்மா. ரேட் என்ன அப்படிங்கிறத பில் போட்டதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு.
மோட்டர் இருக்குல்ல ஃபுல்லாகிடுச்சு. நான் பிடிச்சிக்கிறேன் வேணா, கையில் ஆடிச்சுன்னா பின்னாடி கண்ணாடி போயிடுச்சுக்கிறேன். முன்னாடி ஆமாம் ஆமாம் பிடிச்சிக்கிறேன். அம்மா இந்த இடத்துல தலைகணி எடுத்து முட்டை கொடுத்துறீங்க வேணாம், உங்களுக்கு தெரியாதா? ஏதாவது ஒன்று வைக்கணும், சரிஞ்சதுன்னு வச்சுக்கோ டப்புக்குன்னு. ஒரு வழியாக மிஷின் வாங்கியாச்சு. இனி போய் வீட்டில் போய் ஓட்டி பார்த்தா ஓகே. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு திண்டுக்கல் போயிட்டு மிஷினை வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து எப்படியோ வந்து 15க்குள்ளே வரும்னு நினச்சி தான் நாங்கள் போனோம். அதுக்கு கம்மியாகவே வந்து ரேட் வந்து பண்ணி கொடுத்தாங்க. எல்லாமே அவங்களே பார்த்து எல்லாமே செக் பண்ணி துணி வச்சு தைச்சு ஃபுல்லாகவே அவங்க எல்லாம் செக் பண்ணி தான் நம்மக்கிட்ட வந்து கொடுப்பாங்களே அவங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொண்டு வர்றது வந்து எப்படி அப்படின்னா நம்மளோட வசதி தான். டப்பா இருந்தால் டப்பா எடுத்துகிட்டு போகலாம், கார் தான் கார் எடுத்துகிட்டு காரில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா எல்லாம் தனித்தனியாக வந்து கழட்டி கொடுத்துட்டாங்க. வீட்டில் போய் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்தளவுக்கு தெரியாதுல்ல, தெரிஞ்சவங்க யாராவது வச்சு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த நெட்டு போல்ட்டெல்லாம் நாங்களே வந்து மாட்டியிருக்கோம். இன்னும் அந்த மோட்ரு ஃபிட் பண்ணி நல்லா ஒன்றும் ஓட்டலை. ஸோ வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தையல் மிஷின் எடுத்துகிட்டு வந்தது ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. ஆனால் வாங்கி வச்சாச்சு. நீ வந்து தைச்சி பழகிறது என்னோடய கடமைகள்னு கூட நான் சொல்லுவேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மிஷினோட கம்பெனி பார்த்திங்கன்னா வந்துட்டு மெரிட் தையல் மிஷின் தான். அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொன்னாங்க கேட்டதுக்கு. சரி ஓகே அதே வாங்கலாம்னு சொல்லி தான் அது வாங்கியிருக்கோம். அதோட ரேட் பார்த்திங்கன்னா வந்துட்டு 10,000 ரூபா, ஜிஎஸ்டி வந்து 1300 அதெல்லாம் சேர்த்து தான் 11,300 ரூபா மிஷினோட ரேட்டு. என்ன அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், அக்கா நீங்கள் பவர் மிஷினே வாங்கிக்கலாம். பவர் மிஷின் பார்த்திங்கன்னா 21,000 22,000 சம்திங் வந்து சொன்னாங்க. அது ரொம்ப பெருசாக இருக்கும். சரி வேண்டாம் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவை இதுதான்னு சொல்லிவிட்டு அதிலே வந்து மோட்ரு வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஓட்டிக்கலாம். ஏன்னா இது எப்படி இருந்தாலும் புதுசாக வாங்கினா நம்மளுக்கு ரொம்ப வருஷத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறனால வந்துட்டு மெரிட்லேயே வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ரொம்ப ஹாப்பியாக என்ன சொல்கிறது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. நிறைய பேர் வந்து டெய்லர் இருப்பீங்க, அவங்க வந்துட்டு நான் சொல்கிற ரேட்டு மிஷினு சொல்கிற கம்பெனிலாம் வந்துட்டு எந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே நான் இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறோம். உங்களை இந்த வீடியோ பெறுவது உங்கள் கார்த்தி சரோ. பாய்.